World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது சேலத்திலிருந்து வருகை தந்துள்ள பரிகார சக்கரவர்த்தி உயர்திரு ராமஜெயம் ராமநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் வாழ்த்துறை ஒரு 5 நிமிடம் நிகழ்த்துமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியேன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போய்காட்டு இற்றைப்பறை கொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றைனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்ரநாம துல்லியம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜெயவா அறக்கட்டளை மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா 3ஆம் ஆண்டு ஜோதிட குடும்ப விழாவிற்கு பெருவாரியான முறையில் வருகை தந்திருக்கும் ஜோதிட பிரம்மாக்கள் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் ஜோதிட முன்னோடிகள் அனைவரையும் வணங்கி இந்த விழாவினை மிகச் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் மணிகண்டராஜ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா தொடர்ந்து நல்ல முறையில் சீரோடும் சிறப்போடும் வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய காலங்களிலும் தொடர்ந்து வெள்ளி விழாவை நோக்கி செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, ஜோதிட பெருமக்கள் நிறைய வந்திருக்கோம். நாம் இப்போ இந்த கடவுள் வாழ்த்து சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னோம். ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் அப்படிங்கிறத சொன்னோம். அந்த உத்தாளகர் மகரிஷியை நீங்கள் தினமும் ஜோதிடர்கள் காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய கர தரிசனம் செய்து 2 உள்ளங்கைகளையும் கர தரிசனம் செய்து உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் என்று தொடர்ந்து கூறி வந்தால் உங்களுக்கு, ஏன்னா ஜோதிடத்தில் நாம் எப்பயுமே சொல்றது, ஜோதிடர்கள் முதல்ல நல்லா இருக்கணும், நாம நல்லா இருந்தாதான் வாடிக்கையாளர்கள் நம்ம சொல்வதை மதிக்கக்கூடிய தன்மை என்பது கிடைக்கும். அதே போல பண வருமானம் என்பதும் நல்ல முறையில் இருக்க வேண்டும். இந்த உத்தாளகர் மகரிஷி என்பவர் தன்னை யாரொருவர் நினைத்து தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் மிகச் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்ற ஆசியை பெற்ற ஒரு அற்புத குரு. அவரை தினமும் காலையில் எழுந்தவுடன் கர தரிசனம் செய்து நீங்கள் அந்த உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் என்று கூறி வந்தீர்கள் என்றால் நல்ல முறையில் ஜாதக வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய அமைப்பு என்பதும், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சிறப்பான வாடிக்கையாளர்களை பெற்று நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும், அதாவது லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மியின் சகோதரியின் வாசம் என்பது அழிந்து லக்ஷ்மியின் தன்மைகள் என்பது உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த உத்தாளகர் மகரிஷியிடம் இருக்கிறது என்று கூறி, அவரின் ஆசி உட்பட பல்வேறு மகரிஷிகளின் ஆசியும் இந்த பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் நிறைந்த இந்த நன்னாளில் இதுபோல பல்வேறு விழாக்களை இந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா சார்பாக நடைபெற்று அவர்கள் நடத்தும் வகுப்புகளும் சீரோடும் சிறப்போடும் நடந்து பல்வேறு நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நன்றி ஐயா. அடுத்ததாக உயர் திரு ராமஜெயம் ராமநாதன் ஐயாவிற்குண்டான காணொளி. கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்காதே என்பது பழமொழி. கோவில் மட்டும் வைத்து பரிகாரம் சொல்வது உங்கள் மொழி. வாயில் போட்ட குளுக்கோஸ் கரைவதற்குள்ளே இனிப்பும் மறைந்து போகும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் வாழ்வில் ஜெயம் நிச்சயம்.
ராமஜெயம் ராமநாதன் விஜயம் செய்தால் அதுவே வெளிச்சம். உயர் திரு ராமஜெயம் ராமநாதன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அடுத்ததாக காலை முதல் நமது நிகழ்ச்சியை சிறப்பாக அலங்கரித்த ஜோதிட உலகின் ஜாம்பவான்கள், இங்கே யார் சிறந்தவர் என்பதை விட பஞ்சபூதங்கள் இருந்தால் மட்டுமே ஜோதிடத்தை உண்மையாக உணர முடியும் என்பதை போல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களுமே ஒருவருக்கு ஒருவர் மிகவும் சிறந்தவர் என்றே சொல்ல வேண்டும் அப்படின்றத நாம் எடுத்துக்குவோம். அந்த வகையில் காலை முதல் சிறப்பாக நமது அவையை அலங்கரித்த டாக்டர் உயர் திரு பஞ்சபட்சி வித்தகர் உயர் திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு எங்களது பேரன்புக்குரிய குருநாதர் சுயம் பிரகாசம் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் இப்பொழுது ஒரு காணொளி முடிந்த பிறகு அவருக்கு கௌரவிப்பு நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கான காணொளி. கோட்டையூரில் பிறந்து எண்கணிதத்தில் கோட்டை கட்டியவர், பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பலகரை கண்டவர், திரை நட்சத்திரங்களில் பேர் மாற்றம் தந்த பிரம்மாவும் நீங்கள். எண்கணிதம் தொடங்கி ஜோதிடத்துறையில் நீங்கள் தொட்டிராத எல்லையும் உண்டோ? 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜோதிட சேவையில் இருந்து வரும் கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அடுத்ததாக ஜோதிட ஆசிரியர் நிறைய நூல் எழுதியிருக்காங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருள்வேல் ஐயா அவர்களுக்கான காணொளி உங்கள் முன்னால். திண்டுக்கல் தந்த வைரக்கல், ஐயம்பாளையத்தில் பிறந்த ஜோதிட பாலம், பஞ்சாங்க நுணுக்கங்களில் நிபுணத்துவம், பல குருமார்களை உருவாக்கிய துரோணாச்சாரியார், பல நூல்கள் கண்ட ஜோதிட பிரம்மாவும் நீங்கள். வேலுண்டு வினையில்லை என்பது மக்கள் மொழி, அருள்வேல் ஐயா இருக்க ஐயமில்லை என்பது ஜோதிடர்கள் மொழி. உயர் திரு ஜோதிட ஜாம்பவான் அருள்வேல் ஐயா அவர்களை கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. மருதமலை குருஜி, நவமணி சண்முகலை ஐயா, கோட்டையர் சிவசுப்பிரமணியம் ஐயா அனைவரையும் அருள்வேல் ஐயா அவர்களை கௌரவிக்க மேடைக்கு அழைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இப்பொழுது இணையவிருக்கின்றார். அவரை அழைப்பதற்காக நம்முடைய குருநாதர் நுழைவாயிலுக்கு சென்றிருக்கின்றார்.
யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா நம்மோடு இப்போது இணைகின்றார் உங்கள் கரவொலியோடு. எழுந்திருந்து வரவேற்பது நன்றாக இருக்கும். மிகப்பெரிய வேலைகளுக்கிடையில் ஜோதிட நிகழ்ச்சிகள் என்றால் எங்கு என்றாலும் யார் அழைத்தாலும் தன்னுடைய செலவில் வந்து சிறப்பித்து செல்லக்கூடிய அன்பு சகோதரர், அருமை நண்பர், வழக்கறிஞர், ஜோதிடர்களெல்லாம் வழக்கு ரீதியாக பாதுகாக்கக்கூடிய வழக்கறிஞர், தொலைக்காட்சியில் தனக்கென ஒரு தனியிடத்தை வைத்திருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி என்னார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என இருகரங்கூப்பி வரவேற்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் கொடுத்து இதே போல இப்படியே இளமையாவே வச்சுக்கணும்னு நாம இறைவனை வேண்டிட்டு அண்ணன் அவர்களுக்கு ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் யதார்த்த ஜோதிடர் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, யதார்த்தமாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயம். வாழ்க்கையில் எங்கே போனாலுமே நம்மளுடைய யதார்த்தம் மட்டும்தான் நம்மளுடைய முகத்தை முழுமையாக காட்டும். இதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொல்லாடு மொழிகளில் அந்த சென்னை கலந்த தமிழ் அப்படியே அருமையாக இருக்கும். ஜோதிடம் அவர்கிட்ட பார்க்கும்போதும் நான் எப்பயுமே என்ன மாதிரி தான் இருப்பேன் அப்படிம்பார். அவர்கிட்ட பேசும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுதான். ஓகேங்களா? எதுக்காக நம்ம மற்றவங்களுக்காக மாறணும், உனக்கான வாழ்க்கையை நீ வாழ, நீ யாருக்காக இது பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஐயா அவர்கள் முதல் முறையாக நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயருக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெரிய சபையில் அடுத்ததாக முக்கியமான ஒரு 3 நபர்களுக்கு ஐயா அவர்கள் இந்த நேரங்களில் வந்து ஒரு சிறப்பு கௌரவம் செய்ய வேண்டும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக வாஸ்து சாம்ராட் உயர் திரு நவமணி சண்முகவேலம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு கௌரவம் செய்யப்படுகிறது. அதற்கு முன்னாடி அவருடைய காணொளி. பஞ்சபூதங்களின் சக்கரவர்த்தி, சாகசம் நிகழ்த்தும் சாதனையாளர், நவமணிகளின் நவரச நாயகன், வெற்றிக்கு வித்தகர், பல்வேறு கோயில்களின் வாசற்படியை வாஸ்து பார்த்து அமைப்பதில் விஸ்வகர்மா, ஜோதிடம் பெற்ற நவமணி, வாஸ்து வேளவன் எங்கள் உயர் திரு நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அடுத்ததாக நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சபரி பஞ்சாங்கத்தினுடைய ஆசிரியரும் எங்களுடைய முன்னோடி ஜோதிடருமான உயர்திரு சபரி சதாசிவம் ஐயா அவர்களுக்கான காணொளி, அவருக்கான கௌரவ
இந்துக்களுக்கு ஒரு பகவத்கீதை, கிறித்துவர்களுக்கு ஒரு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு ஒரு குரான், ஜோதிடர்களுக்கு பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களான வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரங்களை கொண்டு படைக்கப்படும் இந்த பஞ்சாங்கத்தில் ஓர் அற்புத படைப்பாளி. பஞ்சாங்கத்தை பார்க்க தெரிந்தவன் பக்கா ஜோதிடர். ஆனால் அந்த பஞ்சாங்கத்தையே படைக்க தெரிந்தவர் ஈரோடை மையமாக வைத்துக்கொண்டு சென்னை அகசில் பஞ்சாங்கம் படைத்துக் கொண்டிருக்கும் சதா ஜோதிடர்கள் நலனையும் சதா சிவனையும் நினைத்துக் கொண்டிருக்கும் சபரி பஞ்சாங்கத்தின் படைப்பாளி உயர்திரு ஐயா சபரி சதாசிவம் அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அடுத்ததாக கோவை அப்படின்னாவே அங்கே மிகப்பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அதில் நம்ம இந்த தடவை மாநாட்டில் பெருசாக புதுசாக ஏதாவது பேர் போடலான்னு யோசிக்கும் போது ஜோதிட சூப்பர் ஸ்டார் ஐயா செல்வி ஐயா அவர்களுக்கு ஜோதிட சூரியன் பட்டம் கொடுத்தோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டம் கொடுத்துட்டு வந்தோம். கடைசியாக சனி பகவான் வந்துட்டாரு. சனி பகவான் வரும்போது எனக்கு பயமாயிருச்சு. ஏன்னா அந்த பேரை யூஸ் பண்ண இவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு ஜோதிட பழையவர்னு போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தா அது கூட அவர் உண்மையாலுமே ஜோதிடத்தில் எங்களோட மிகப்பெரிய முன்னோடின்றதுனால அந்த பழையவர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி ஜோதிட பெரியவர் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பண்ணிவிட்டோம். ஸோ அதனால் கோவை வாழ் மக்களில் மந்திராச்சலம் ஐயா மாதிரி இருக்கக்கூடிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் தனக்கென்ன பாகைக்கலை ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி வரக்கூடிய எங்களது பூச்சியூர் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கௌரவம் கொடுக்க இருக்கிறோம். இதோ அவர்களுக்கான காணொளி. புத்திகளை நாட்களாக்கி பாவத்திற்கு கணக்கிட்டு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை துல்லியமாக படம் பிடித்து காட்டும் எங்கள் ஜோதிட பொக்கிஷமே. நீங்கள் பார்க்காத மேடையும் இல்லை, நீங்கள் பேசாத ஜோதிடமும் இல்லை. நீங்கள் பார்க்காத மேடையும் இல்லை, நீங்கள் பேசாத ஜோதிடமும் இல்லை. நீங்கள் எங்கள் வரம் ஐயா. ஆதலால் உங்களை கௌரவிப்பதையும் நீங்கள் மற்றவர்களை கௌரவிப்பதையும் பாக்கியமாக கருதுகின்றோம். வருடம் முடிகிறது என்ற கவலையை விட புது வருடம் தொடங்குவது மகிழ்ச்சி தரும். ஆம், அதுபோலத்தான் 30 வருடங்களுக்கு மேல் பாகைக்கலையில் கண்ணியம் மாறாமல் பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் சொல்லும் சொல்லாற்றல் பெற்ற சாமியே எங்கள் பூசி பெரியசாமி ஐயாவே. உயர் திரு கோவை பூசி பெரியசாமி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. பூசி பெரியசாமி ஐயா அவர்களை கௌரவிக்க மேடையில் இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவரையும் மேடைக்கு நடுவே வருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக
ஜோதிடத்தை எளிமையாக தந்து கொண்டிருக்கும் கோவில்பட்டியின் கோமகன் தங்கபாண்டியன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இதெல்லாம் அவருக்கு பத்துமான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு நீங்கள் பேசும்போதே நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னா பேசுறது நிறுத்திடுறாரு, உங்களுக்கு தெரியும். தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கான காணொளி. இவர் பெயர் கேட்டால் ஜோதிடம் புத்துயர் பெறும். இவர் ஊர் கேட்டால் ஜோதிடம் தானே வரும். ஆரம்பத்தில் ஜோதிடம் கடல் என்றார்கள் பல பேர். அதில் நீந்த யாருமே கற்றுத்தரவில்லை. நீந்திச் செல்ல வழியும் சொல்லவில்லை. நீங்கள் வந்த பிறகு ஜோதிடம் எளிமையாகியது. ஜோதிடக் கடலில் முத்து குளித்தவர் பல பேர். காதை முறுக்கிக் கொண்டே காவியத்தை உருவாக்கியவரே பாண்டிய தேசத்தின் தங்கமே, ஜோதிட உலகில் அசைக்க முடியாத சிங்கமே. எங்களை பொறுத்தவரை ஜோதிட உலகிற்கு புத்துயர் ஊட்டிய வீரமகன் நீங்கள்தானே ஐயா. ஆ முதல் அக்கு வரை உங்கள் பாதையை பின்பற்றுபவர்கள் ஏராளம். உங்கள் மனமோ தாராளம். மாணவர்களை ஜோதிடராக்குவதில் நீங்கள் கில்லாடி. ஜோதிட உலகமே திரும்பி பார்க்கும் நீங்கள் கால கண்ணாடி. உயர் திரு கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அவர்களை கௌரவப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. தங்கபாண்டியன் ஐயா அவர்களை கௌரவிக்க மேடையில் இருக்கக்கூடிய செல்வி ஐயா அவர்களையும் மருதமலை குருஜி ஐயா அவர்களையும் பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கரவலியோடு. தங்கபாண்டியன் ஐயா பேசும்போது அவர் சில பாயிண்ட்லாம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். எப்படி சூப்பரா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. அவர் எப்பெல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு சூப்பரா அப்படின்னு கேட்குறேன்னா அந்த பாயிண்ட் அனுபவ ரீதியாக 100% அவருக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை நோட் பண்ணிக்கோங்க.